அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்களை சந்திப்பில் மகிழ்கிறேன். பேரமைதி வழங்கும் ஃபிலோமினா சர்ச் மைசூர் பெங்களூரில் இருந்துபோது நாங்கள் பார்த்த இடங்களை பற்றி சொல்லிக்கிட்டு வரேன். அதில் இது ஃபிலோமினா சர்ச் பற்றியது. ஆசியாவிலேயே மிக உயரமான சர்ச் மைசூரில் உள்ளது. அதாவது அளவில் ஆசியாவில் 2வது பெரிய தேவாலயம் இது. ஒரு முறை மைசூர் சிட்டி டூர் சென்ற போது இங்கேயும் சென்று வந்தோம். செயின்ட் ஃபிலோமினா கத்தீட்ரல் எனப்படும் சர்ச் செயின்ட் ஜோசப் சர்ச் எனவும் அழைக்கப்படுது. இது ரோமன் கத்தோலிக்கர்களின் திருச்சபையாகும். 1843 மும்முடி கிருஷ்ணராஜ உடையாரால் கட்டி வைக்கப்பட்டது. 1926 நல்வாடி கிருஷ்ணராஜ உடையார் என்பவர் மூலம் திருத்தி அமைக்கப்பட்டது. இந்த தேவாலயம் டாலி என்ற பிரெஞ்சுக்காரரால் வடிவமைக்கப்பட்டதாம். ஜெர்மனியின் கொலான் கதீட்ரலை போன்று கட்டப்பட்டது. கொலோன் என்ற நகரத்தில் இருக்கும் கொலான் கதீட்ரலை போல கட்டப்பட்டது. நியூயார்க்கின் செயின்ட் பேட்ரிக் சர்ச்சை போல நியோ கோதிக் பாணியில் அமைக்கப்பட்ட ஆசியாவின் மிக உயரமான சர்ச் என்கிறார்கள். 800 பேர் அமரக்கூடிய பெரிய சர்ச் இது. இந்த தேவாலயத்தின் இரட்டை கோபுரங்களும் 175 அடி உயரம் உள்ளன. அதில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி ஜன்னல்கள் அனைத்திலும் கிறிஸ்துவின் பிறப்பு, கடைசி விருந்து, சிலுவைப்பாடு, உயிர்த்தெழுதல் ஆகியன வண்ண ஓவியங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கே புனிதரான ஃபிலோமினா அவர்களின் திருவுடல் பலிபீடத்தில் கீழ் இருக்கும் ஒரு அறையில் கண்ணாடி பேழையில் வைக்க பாதுகாக்கப்படுகிறது. செயின்ட் ஃபிலோமினா அவர்கள் கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க இளவரசி. 14 வயது நிரம்பாத அப்புனிதரது திருவுடல் 1802 ரோமில் கண்டெடுக்கப்பட்டது. அதில் இருந்த டைல்களை ஒழுங்குபடுத்தியதில் இந்த வார்த்தைகள் கிடைத்தன: பாக்ஸ் டிகம் ஃபிலோமினா, பீஸ் வித் யூ ஃபிலோமினா. ஒரு விடுமுறை நாளில் பெங்களூரில் இருந்து மைசூரை சுற்றி பார்க்க சென்றோம். ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூர் அரண்மனை, பிருந்தாவன், மைசூர் சில்க் எம்போரியம், சாண்டல்வுட் கடைகள், சாமுண்டேஸ்வரி கோயில், செயின்ட் ஃபிலோமினா கதீட்ரல் சென்றோம். உண்மையிலேயே செயின்ட் ஃபிலோமினா சர்ச்சை சென்றது மனதில் பேரமைதி நிலவியது. நிச்சயம் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய இடம். சென்று வாருங்கள். நன்றி.